1911ஆம் ஆண்டு சீன புரட்சி. மஞ்சு வம்சத்தின் சிதைவு 1908ஆம் ஆண்டு பேரரசின் பாதுகாவலராய் இருந்த பேரரசியார் தாவேக்கரின் மரணத்தோடு துவங்கியது. அதாவது இந்த மஞ்சு வம்சம் வந்து சீனாவை எத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா 1650 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இந்த வம்சம் 1908ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடையுது. ஸோ மஞ்சு வம்சத்தின் சிதைவு எப்பொழுது ஆரம்பமானது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1908ஆம் ஆண்டு ஆரம்பமானது. ஏன் அப்படின்னா அப்போதைய மஞ்சு வம்சத்துடைய பாதுகாவலராய் பேரரசோடைய பாதுகாவலராய் இருந்த பேரரசியார் தாவேக்கருடைய மரணத்தோட துவங்குச்சு. ஏன் அப்படின்னா அடுத்தது புதிய பேரரசராக வந்தார் இல்லைங்களா, அவருக்கு என்ன வயசு அப்படின்னா அந்த பேரரசருக்கு 2 வயசு தான் ஆகுது, கை குழந்தையாக இருக்கார். சரிங்களா. ஸோ பேரரசியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை நிர்வாகங்களையும் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பேரரசியார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறதுக்கு ஆள் இல்லை. 2 வயசு குழந்தை எங்கே போய் ஆர்டர் போடும், எந்த ஒரு ஆர்டர் போடாது இல்லைங்களா. ஸோ அரசுக்கு விசுவாசமாக இருந்து அதை வந்து முன்னெடுத்து போகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிதைவு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், புதிய பேரரசர் 2 வயதே நிரம்பியவர் என்ற நிலையில் மாகாண ஆளுநர்கள் சுதந்திரமாக செயல்படலாயினர். அதாவது என்னன்னா இந்த ராஜ விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஆளுநர்களுக்கு அந்த ராஜ விசுவாசம் அப்படிங்கிறதே இல்லை. அரசு போயிட்டாங்களா, இப்போ நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லையா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலையை காட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டை வந்து அந்த அரசரால் மட்டுமே ஆட்சி செஞ்சிட முடியாது. அந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உதவிக்காக அங்கங்கே ஆளுநர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருப்பாங்க. அந்த ஆளுநர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தை பார்த்துக்குவாங்க. நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்பப்போ மீட்டிங் போடும்போது ஆளுநர்கள் அரசர்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், இது மாதிரி தான் நிர்வாகம் இருக்குது, இவ்வளோ தான் வரி வசூலிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரரசர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மக்களாட்சி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அது ஒரு சிஎம் இருக்கார், அவருக்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, கவுன்சிலர்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்காங்க இல்லைங்களா, தலைவர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களாம் இருந்தால்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்மால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டை வந்து கரெக்டாக நிர்வகிக்க முடியும். ஸோ இல்லைனா முடியாது. ஸோ அப்படி வந்து நிர்வகிக்க வேண்டிய இந்த ஆளுநர்கள் நமக்கு மேலே வந்து ஆள் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, எஜமான் கையில் சாட்டை இல்லை அப்படின்னா வேலைக்காரன் தானே எஜமான் அப்படின்னு நினச்சிக்குவானான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் அவங்கள நானே வந்து ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளூர் இராணுவ கிளர்ச்சி 1911ஆம் ஆண்டு அக்டோபரில் ஏற்பட்டு அதன் பாதிப்பு பல மட்டங்களில் பரவியது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, ஆளுநர்கள் இவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணும், சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் இல்லையா, சீர்குலைஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி ஏற்படும். 1911ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் கிளர்ச்சி ஏற்பட்டு அதனுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல மட்டங்கள்னால் பல இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவுது. மாகாண ஆளுநர்கள் மஞ்சு அரசின் பிரதிநிதித்துவங்களை உதறி தங்கள் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தலாயினர். சரி, இப்போ இந்த மஞ்சு அரசுடைய மாகாண ஆளுநர்கள் இப்போ எங்கேயோ போகிறாங்க, அவங்கள எப்படி அவங்க அறிமுகப்படுத்திக்குவாங்க அப்படின்னா, நான் வந்து மஞ்சு அரசோடைய ஆளுநர் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அறிமுகப்படுத்திக்குவாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதான் அரசி போயிட்டாங்க, அரசர் கை குழந்தை, இனிமேல் நம்மளை கேட்கறதுக்கு யார் ஆள் இருக்கிறா அப்படின்ற அந்த தைரியத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அதை மஞ்சு அரசோடைய ஆளுநர் அப்படின்ற பதவியை வந்து பார்த்தீங்கன்னா உதறி தள்ளிட்டு அவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்களா ஆளுநர் பதவிக்கு உட்பட்ட அந்த எல்லை இருக்குது இல்லைங்களா, அந்த எல்லை பகுதிக்கு நானே அரசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நடுத்தர வர்க்கத்திலிருந்து சில தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ அரசர் இல்லை, ஆளுநர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்கவுங்க நான் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணால் ஏஞ்சி வரலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வராங்க. அவங்களில் ஒருத்தர் தான் டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவரும். சீனாவில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அமெரிக்க நாளிதழ்களின் மூலமாக அறிந்து கொண்ட டாக்டர் சன் யாட் சென் ஷாங்காய் நகரை வந்தடைந்ததும் அங்கே அவர் சீன குடியரசின் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது என்னென்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு வேலையில் இருக்கார் போல இருக்குது. அதான்
சீனாவில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அமெரிக்க நாளிதழ் மூலமாக அறிஞ்சிக்கிட்ட டாக்டர் சன் யாட் சென் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய் வந்து அடைகிறாரு. வந்து அடைஞ்ச உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீன குடியரசுடைய தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். என்னடா ஒரு நியூஸ் பேப்பரில் ஒருத்தர் வந்து ஒரு நியூஸை படிக்கிறாரு, படிச்சுட்டு ஷாங்காய்க்கு வராரு, அவருக்கு வந்து ஒன்று எப்போ தற்காலிக குடியரசுத் தலைவர் அப்படின்ற பதவியை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்டர் சன் யாட் சென்னை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் இவருக்கு வந்து வந்த உடனே வந்து இவருக்கு இந்த தற்காலிக குடியரசுத் தலைவர் பதவியை கொடுத்தாங்க அப்படின்னு. அதுக்கு இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிறவர் தான் டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவர். இவருடைய பிறப்பு 1866, மறைவு 1925. இப்போ நம்ம இவரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் காண்டன் நகரின் அருகே பிறந்த டாக்டர் சன் யாட் சென் நவீன சீனாவின் தந்தை ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் கல்வி பெற்றதோடு கிறிஸ்தவராகவும் மாறினார்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில், ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவர். எந்த இடத்துல பிறந்தார்னா சீனாவுடைய காண்டன் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்காரு. சரி, இப்போது டாக்டர் சன் யாட் சென் வந்து பார்த்தீங்கன்னா நவீன சீனாவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். இதை நோட் பண்ணிக்கோங்க. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்ததோடு இல்லாமல் ஒரு கிறிஸ்தவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகியிருக்காரு. ஹாங்காங் நகரில் மருத்துவ பயிற்சி பெற்றிருக்காரு டாக்டர் சன் யாட் சென். டாக்டர் சன் யாட் சென் எங்கு மருத்துவ பயிற்சி பெற்றார்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹாங்காங் நகரில். அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த டாக்டர் சன் யாட் சென் 1895 மஞ்சூக்களுக்கு எதிரான கிளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டார். அதாவது என்னென்னா, இவர் வந்து 1911க்கு அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து கிளர்ச்சி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தவுடனே இவருக்கு கொடுக்கல. இவர் ஆக்சுவலாக 1895லேயே மஞ்சு அரசுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டிருக்காரு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக போராட்டம் செஞ்சுருக்காரு. அவர் 1905ஆம் ஆண்டு டோக்கியோவில் ஒரு அரசியல் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா துவங்கியிருக்காரு. டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு அரசியல் கட்சியை இவர் துவங்கியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1912 கோமிங்டன் என்னும் தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு உருவெடுத்தது. தேசியம், ஜனநாயகம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகிய 3 கூறுகளை கொண்ட அவர்தம் கொள்கை சோசியலிச சிந்தனையே உச்சமாக கருத்தில் கொண்டது. அதாவது இவர் வந்து 1905 வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஒரு அரசியல் கட்சி வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ உருவாக்கி அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ 1911 வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு அரசுடைய பாதுகாவலரான பேரரசியார் தாவேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டாங்க. மரணம் அடைஞ்ச உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டுடுச்சு 1911. இதை கேள்விப்பட்டு தான் டாக்டர் சன் யாட் சென் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்து இவர் தானே அவருடைய கட்சிக்கு தலைவர். சரிங்களா? வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு தற்காலிக குடியரசுத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிட்டாங்க. இப்போ 1912 இப்போது தற்காலிக குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டாங்களா 1911. இப்போ 1912 வந்து பார்த்தீங்கன்னா ஹோமிங்டன் அப்படின்ற தேசிய மக்கள் கட்சியாக உருவெடுக்குது. அவர் உருவாக்கின அந்த கட்சி. ஸோ அந்த கட்சி எதை கருத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செயல்படுறாங்கன்னா தேசியம், ஜனநாயகம், மக்களின் வாழ்க்கை முறை இந்த 3 கூறுகளை கொண்ட டாக்டர் சன் யாட் சென்னுடைய கொள்கை சோசியலிச சிந்தனையை தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக கருத்தில் கொண்டிருந்தது.